அனைவருக்கும் வணக்கம். இயற்கஸ்த பணத்தில் நான் உங்கள் தென்றல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்கா ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து ஷிம்லா இந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம். வாங்க இந்த ட்ரெயின் ஜேர்னியை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். இந்த ட்ரெயின் போகிற வழிகளில் என்ன மாதிரியான நிலப்பரப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதுதான் ஹாலிடே ஸ்பெஷல். ஆனால் 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே இந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஷிம்லாவில் ஸ்னோஃபால் ஆகிறதுனால எல்லா க்ரௌடும் இன்றைக்கி ஷிம்லா நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. அதனால் எல்லா ட்ரெயினுமே, அதாவது அன்ரிசர்வ்டு கூட இங்கே அலௌடு இல்லை. இன்றைக்கி அன்ரிசர்வ்டு கோச்சுமே வந்து புக்கிங்கில் தான் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா மழையாக தாங்க இருக்குது. ஆனால் வெதர் ரிப்போர்ட்டும் வந்து ஷிம்லாவில் ரெயின் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோ இந்த நேச்சுரல் என்ஜாய் பண்ணி போக முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் கிளம்பிட்டுருக்கு ஷிம்லாவுக்கு. இப்போது இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒன்லி எக்ஸிக்யூட்டிவ் கார் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த கோச்சும் கிடையாது. இது போனதுக்கப்புறம் தான் நாம் போகக்கூடிய அந்த ட்ரெயின் வரும். இந்த கல்கா ரயில்வே ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் சண்டிகர்லேருந்து கேப் புக் பண்ணிவிட்டு ஈஸியாக வரலாம். ஏன்னா கால நேரத்தில் உங்களுக்கு எந்த ட்ரெயினுமே இந்த ஸ்டேஷனுக்கு வராது. அதனால் நாம் கேப் மூலமாக வந்தால் ஈஸியாக காலையில் ட்ரெயினை பிடிக்க முடியும். காலையில் ட்ரெயின் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ட்ராவல் ஆகும் இந்த ரயில் பயணம். அதனால் நம்ம சீக்கிரமாக வந்தால் ஹாஃப் டே ஃபுல்லும் நமக்கு இந்த ட்ரெயின் ட்ராவலே நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரெயின் தான் ஹாலிடே ஸ்பெஷல். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் மட்டும்தான் இந்த ட்ரெயின் விடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் கோச்லாம் எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து ரிசர்வ்டு கோச்சு தான். இப்போ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு இந்த கல்கா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சிம்லாக்கு கிளம்பியிருக்கு. கல்காலிருந்து இப்போது நம்ம ஷிம்லாவுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் வந்து ஃபஸ்ட் வண்டி எடுத்தாச்சுங்க பாருங்கள். எஸ், இதுதான் ஹாலிடே ஸ்பெஷல். இது பார்த்திங்கன்னா செகண்ட் சிட்டிங் கோச்சு. இந்த கோச்சில் வந்து நார்மலாக ஜென்ரல் சீட்டில் இருக்க எல்லோரும் வருவாங்க. ஆனால் இது ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால யாருமே வரக்கூடாதுங்கிறதுனால டிடிஆர் வந்து ஒவ்வொரு சீட்டாக செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, இந்த டாய் ட்ரெயின் போடக்கூடிய ட்ராக் எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள். ரொம்ப சின்ன ட்ராக் தான் இது. வண்டியும் பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே இந்த ட்ராக்லாம் போகாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்கில் ரன்னிங்லேயே வந்து இறங்கிடுவாங்க. இந்த கல்கா ஷிம்லா உடைய ரயில் ரூட் பார்த்தீங்கன்னா 96 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உலக பாரம்பரிய ரயில்வே பாதையாக அறிவிக்கப்பட்ட ஒரு ரயில்வே தாங்க இந்த கல்கா ஷிம்லா. நம்ம ஊரில் இருக்குதுங்களா ஊட்டி ட்ரெயின், அதே மாதிரி டார்ஜிலிங். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 3 ரயில் பாதை தாங்க உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் இந்த ஷிம்லாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மந்த்தில் போனீங்கன்னா உங்களால் அந்த பனிமலையோடு சேர்ந்த அந்த மலையை ரசிக்கக்கூடியது தாங்க இந்த ட்ரெயினுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆனால் நாம் இப்போ ட்ராவல் பண்ணும்போது வெறும் மழை தாங்க அங்கே பெஞ்சிட்ருக்கு. இருந்தாலும் இந்த மொத்த ட்ரெயின் ட்ராவலையும் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான இதுதாங்க இந்த கல்கா டு ஷிம்லா ட்ரெயின் ட்ராவல்.
ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கடி மழை வருது, திடீர்னு ட்ரிஸ்லிங் ஆகுது, திடீர்னு ஃபாக் ஆகுது, அது மாதிரி நிறைய வெதர் கண்டிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே எல்லா விதமான அந்த வெதர் கண்டிஷனையுமே நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம, இப்போ சிம்லால ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறதுனால, அங்க ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க எல்லாருமே. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, ஹாலிடே ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால, ஒரு 5 ஸ்டேஷன் மட்டும் தான் இந்த ட்ரெயின் நிக்கும். அதனால பெரும்பாலான ஸ்டேஷன்ஸ் வந்து இந்த வண்டி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் வர இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் ஓவர்டேக் இந்த கிராசிங்க்காக இந்த மாதிரி 2 ட்ராக் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி இருந்துச்சு இல்லைங்களா மீட்டர் கேஜ். அந்த மாதிரி இது ஒரு மீட்டர் கேஜ் பாதை தான். ரொம்பவும் சின்னது. நம்ம இந்த பார்க்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? இந்த டாய் ட்ரெயின்ஸ். ஆக்சுவலா இதுவும் அதுவும் ஒண்ணு தான். ஒரு வித்தியாசம் இல்ல. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மலை மேல ஏறி வரும். அதெல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த ட்ரெயின்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பரான வியூஸ் எல்லாமே என்டையரான அந்த ரூட்லயுமே நம்மளால பார்க்க முடியும். இங்க பாருங்க, 4 வழிச்சாலை ஷிம்லாக்கு. ஒவ்வொரு இடத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டே வரலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒவ்வொரு இடமும். ஓ மை காட், எல்லாமே டிஃப்ரெண்ட்டான லேண்ட் ஸ்ட்ரக்சர். வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கும். ரொம்பவும் இப்போ மழை வேற தூறல் போட்டுகிட்டே இருக்குங்களா, நல்லா இருக்குது க்ரீனாக. ரோடு இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரிட்ஜ் வருது, ஆர்க் பிரிட்ஜ். அதனால் வண்டி ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோட்டி அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் இங்கே இருக்குது. இங்கே பாருங்க ரோடு கோட்டி. இது ஸ்டாப்பிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இருக்குது. லாங்கஸ்ட் டனல். இந்த ஷிம்லா ரூட்டில் இருக்கக்கூடிய 2வது பெரிய டனல் தான் இப்போ நாம் போய்கிட்டு இருக்கிறது. ஃபுல்லாக டார்க்காக வருது. ரொம்ப நேரமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் டனல் எண்டான மாதிரி தெரியல. எவ்வளோ நேரமாக போயிட்டு இருக்கு. ஓ மை காட், வெளில வந்தாச்சு. வா, இங்கே பாருங்க, இப்போ நம்ம ரோட்டோரத்துலேயே ட்ராவல் பண்ண போகிறோம். வா, செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்க. வா 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 வா, சூப்பர். இங்கே பாருங்க ட்ரெயின். ரோடும் இருக்குது, பக்கத்தில் ரயில்வே ட்ராக்கும் இருக்குது. அந்த பெரிய டனல் சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்த உடனே இது வரும். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்குங்க. பக்கத்துலேயே ரோடும் ரயிலும் போடுறது இல்லை. ஏதோ ஒரு பெரிய ஊர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே பெருசாக இருக்குது.
அதே மாதிரி பில்டிங்ஸும் பார்த்திங்கன்னா நிறையா ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி தாபா எல்லாம் நிறைய இருக்குது. ஒருவேளை சோழன் வந்திருப்போமோ? சோழனா இருக்கலாம். நல்லா இருக்குங்க வெதர். ஊட்டி மாதிரி தான், வேறு ஒன்றுமே இல்லை. பனி பெஞ்சா மட்டும்தான் இது சிம்லா. இல்லைன்னா நம்ம ஊட்டியும் இதுவும் ஒன்று தான், நோ டிஃப்ரென்ஸ். ஜாலியாக அந்த டாய் ட்ரெயினில் வந்து ஃபேமிலியோடு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணக்கூடிய அருமையான பிளேஸ் தான் இந்த சிம்லா. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது ட்ரெயின். பாரு வா, நான் ரசிக்கணும்ப்பா, எனக்கு என்ன நிற்கக்கூடாது. பாருங்க மறைய அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பிட்டு அந்த பக்கம் அல்லு கிளம்பும். ஒரு பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா பள்ளத்தை எப்படி ஓரமாக போகிற தலைக்கு தில்லு அதிகம் இதான் போவார். நிறைய ட்ரெயின் வச்சுருக்காங்க கல்காலேருந்து சிம்லா வர்றதுக்கு. வெறும் விஸ்டாடம் கோச் மட்டுமே வச்ச ட்ரெயினும் இருக்குது. இதே மாதிரி செகண்ட் சீட்டிங் மட்டுமே உள்ள கோச் இருக்குது. வெறும் ஃபஸ்ட் கிளாஸ் உள்ள கோச் மட்டும் இருக்குது. எல்லா வெரைட்டிலையுமே மிக்ஸ் பண்ணியும் வச்சுருக்காங்க. இப்போ நாம் போகக்கூடிய இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா எல்லா கோச்சுமே இதில் மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த ரயில்வே ட்ராக்கில் பார்த்திங்கன்னா அந்த பழைய காலத்து மெத்தட் தான் இன்னும் பயன்படுத்துகிறாங்க. இது சோன்வாரா அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன். எல்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்குது. இந்த ட்ராக்கில் தான் இப்போ வந்தோம். இதுக்கு மேலே ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருக்கோம். ஓஹோ, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்க எப்படி இருக்க ஃபாக் அப்படின்னு. சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்கேங்க. தரம்பூர் இதுதாங்க தரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன். தரம்பூர் 4822 அடி உயரத்தில் இப்போ வந்திருக்கோம் நம்ம மீன் சி லெவலில் இருந்து. பாருங்க ஸ்டேஷன் அப்படி இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ எட்ஜில் போயிட்டு இருக்கார் தலைவர் பிளாட்ஃபார்மில். இது வந்து மேலே போகக்கூடிய ரோடு. இன்னமும் இந்த சிக்னல் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா? எவ்வளோ டனல் வருதுங்க, குட்டி டனல், பெரிய டனல் அப்படின்னு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 9 ஆக போகுது. இந்த கல்கா ஷிம்லா ரூட்டில் பார்த்தீங்கன்னா 102 சுரங்கங்கள் இந்த மாதிரி இருக்குது இந்த ரயில்வே ரூட்டில்.
பராக் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். பராக் ஸ்டேஷன். இங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் நிற்கும்னு நினைக்கிற வண்டி. பாருங்க, டனல்லேருந்து வெளில வந்தோம். ரொம்ப பெரிய டனல், மழை மேலே பாருங்க. ஐயோ அப்பா, என்ன இருக்கு? கரமா கரம் கட்லட். இங்கே என்ன இருக்குது? சமோசா இருக்கு. சலோக்ரா. இந்த கல்கா ஷிம்லா ட்ரெயின் ரூட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 988 பாலங்கள் கட்டியிருக்காங்க இந்த 96 கிலோமீட்டர் தூரத்தில். ஃபைனலாக நாம் இப்போது தாராதேவி ஸ்டேஷன் வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்மர் ஹில் வரும். அடுத்தது ஷிம்லா தாங்க நம்ம ரீச் ஆக போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம அந்த ஷிம்லாவை ரீச் பண்ணிட்டோம். நமக்கு முன்னாடி தெரியுறது எல்லாமே பார்த்திங்கன்னா தாராதேவி, அதுக்கடுத்து சம்மர் ஹில், தென் ஷிம்லா. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1:45 ஆயிடுச்சு. 8 மணிக்கு எடுத்த வண்டி. ஃபஸ்ட்டு ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா மால் ரோடு போகலாம். ஐஸே இல்லாத ஷிம்லா, குளிர் மட்டும் பயங்கரமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 28 மதியம் வந்து 2 மணி ஆகுது. இதுதாங்க ஷிம்லாவுடைய வெதர். ஸ்னோஃபால்லாம் எதுவும் ஆகலை. மேபி நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் ஆகலாம். ஏன்னா 2 டேஸ்க்கு முன்னாடியும் 6 டேஸ்க்கு முன்னாடியும் ஸ்னோஃபால் இந்த ஷிம்லாவில் ஆணுச்சு. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெயின் எல்லாம் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த வண்டியை ட்ராப் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி இன்னொரு ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து இந்த ட்ரெயின் கிளம்பும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு அக்காமடேஷன் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அதுக்கப்புறமா அடுத்து மால் ரோடு போகலாம்.